இனிய தமிழ் நமது நேயர்களே, இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு வகுப்பு நண்பர்கள். எல்லோருக்குமே அவர்கள் படித்த காலத்தில் இருந்த நண்பர்கள் பெயர்களெல்லாம் கால ஓட்டத்திலே கரைந்து போகும். இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் மட்டும் நினைவிலே நிற்கும். அப்படிப்பட்ட நண்பர்கள் நாம் எதேச்சியாக சந்திக்கும் பொழுது அதைவிட மகிழ்ச்சி எதுவும் இருக்காது. அந்த முறையில் ஒரு திருமணத்தில் சென்றிருக்கிற பொழுது சுப்பிரமணியம் என்ற ஒரு நண்பரை சந்தித்தேன். அவர் 1ஆம் வகுப்பிலிருந்து ஒன்றாக படித்தவர். அப்பொழுது 11ஆம் வகுப்பு தான் பள்ளி இறுதி வகுப்பு, அது எஸ்எல்சி என்று சொல்லுவார்கள். அதுவரை அவர் கூடவே இருப்பார். எங்கள் வீட்டிலேயே படித்து உறங்குவார், என்னுடனே வகுப்புக்கு வருவார். அப்படிப்பட்ட நண்பரை சந்தித்த பொழுது எனக்கு பழைய நினைவுகள்லாம் மூடியது. அப்போது எங்களுடன் படித்த எனக்கு தெரிந்த என்னுடன் அதே மாதிரி படித்த ஒரு தோழி அனுசுயா என்பவள். அவள் சேலத்திலே குடும்பத்துடன் இருந்து வருகிறாள். எப்போதாவது நானும் ஃபோன் செய்வேன், அவளும் ஃபோன் செய்வார். அவருடைய கணவரும் மிகுந்த நல்ல நண்பர். அவரும் பதவியிலிருந்து ஓய்வு பெற்று வீட்டில் இருந்து ஒரே பெண், அவள் அமெரிக்காவிலே இருக்கிறார். அதே மாதிரி காளியம்மாள் என்ற ஒரு பெண் எங்கள் ஊரிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பாள். அவள் பள்ளியிலிருந்து நின்றதுக்கு பின்னாலே 5ஆம் வகுப்புக்கு பின்னாலே இதுவரை பார்த்ததில்லை. வசந்தா என்ற ஒரு பெண், அவள் இருக்காளா இல்லை என்பது கூட இன்னும் தெரியவில்லை. இப்படி இருக்கின்ற பொழுது உயர்நிலைப் பள்ளியிலே படிக்கின்ற பொழுது இந்த நண்பர்கள் எல்லாம் பல பேர் இறந்து விட்டார்கள் என்று கேட்கின்ற பொழுது மனது சுமையாக இருக்கிறது. அந்த வகையிலே பார்த்தால் பள்ளி இறுதி வகுப்பிலே படிப்பதிலே எங்கள் வகுப்பிலேயே மிகுந்த படிப்பில் கெட்டிக்காரியாகவும் எல்லோரும் அன்பாக படப்போடாலும் இருந்தவள் பெருமாயி என்பவள். அவள் எஸ்எல்சி வரை தான் படித்தாள். அதற்கு பின்னாலே அவளுக்கு திருமணமாகிவிட்டு ஆத்தூர் சென்று விட்டாள் என்று கேள்விப்பட்டோம். ஆனால் எனது தோழி அனுசியா அவர்கள் என்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிற போது அவர்கள் சொன்னார்கள், நான் நம்முடைய நண்பர்களை பற்றியெல்லாம் எண்ணிக் கொண்டிருக்கிறேன், பல பேர் இருந்து விட்டார்கள் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற போது அவர் சொன்னார், நம்முடன் படித்தவளை பெருமாய்தான் 2 கல்லூரிகள் நடத்தி கொண்டிருக்கிறாள் என்று சொன்னார்கள். அவள் அந்த அளவுக்கு ஒரு எஸ்எல்சி படித்த படிப்பே அவள் 2 கல்லூரியை நிர்வகிக்கின்ற அளவிற்கு அவளுக்கு நல்லது ஒரு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவளை சந்திக்க வேண்டும் என்பது போல இருந்தது. நான் அனுஷியா என்ற தோழியிடம் சொன்னேன், சேலம் அவள் வரும்பொழுது என்றாவது ஒரு நாள் சொல், நான் வந்து அவளை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அவளும் சொல்வதாக சொல்லியிருக்கிறார். இப்படி எத்தனையோ பேர் கல்லூரியிலே படித்த நண்பர்கள் எத்தனை பேர் இன்று வரை தொடர்பிலே வைத்துக் கொண்டிருக்கிற நண்பர்கள் சிலரும் இருக்கிறார்கள், கல்லூரியிலே படித்தவர்களே. அதில் எனக்கு இன்றைக்கும் நல்ல முறையில் இருக்கிற கந்தசாமி என்ற ஒரு நண்பர். அவர் பின்னால் பிகாம் முடித்ததுக்கு பின்னால் ஏசிஎஸ் படித்தார். ஒரு பெரிய தொழிற்சாலையினுடைய செயலாளராக அவர்கள் அந்த ஸ்டேச்சுட்டரி போஸ்ட் என்று சொல்வார்கள், அந்த முறையிலே அவர் கம்பெனி செக்ரட்டரியாக அவர் பணிபுரிந்து ஓய்வு பெற்று விட்டு இருக்கிறார். அடிக்கடி தொடர்பு கொள்வார். அவர்தான் பிகாம் படித்துள்ள ஒன்று திரட்டி ஒவ்வொரு ஆண்டும் முதல் நாள் ஒரு கெட்டுவர் நடத்தி வந்தார். பின்னாலே வர 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 அது எல்லோருடைய தொடர்பும் மெல்ல மெல்ல ஆராய ஏற்பட்டு அருந்து போய்விட்டது. இன்றைக்கு ஒரு சில நண்பர்கள் இருக்கிறார், எல்லா நண்பருடைய முகவரியும் அவரிடத்தில் இருக்கிறது. ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு திருமணமோ மட்டும் நடக்கிறது என்றால் அவரிடத்திலே வாங்கி எல்லோருக்கும் அனுப்பலாம். எல்லோர் நண்பர்களும் வருவதில்லை. வருகின்ற நண்பர்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியும் அந்த நாளில் நடந்த நடப்புகளை எல்லாம் எத்தனையோ விஷயங்கள் நடந்தெல்லாம் நினைவுக்கு வருகிறது. எனவே லேட்டஸ்டாக நினைவில் இருப்பது கல்லூரி நினைவுகள் தான். எனவே அந்த மாதிரி நண்பர்களை பார்க்கும் பொழுது அவர் செய்த சாகசங்கள், அந்த நேரத்தில் நடைபெற்றவெல்லாம் நினைத்து பார்த்து அதில் இருந்த சில காலேஜ் லெக்சரரும் இன்றைக்கு நாம் தொடர்பில் இருக்கிறோம். அதே போல் எங்களுக்கு மன நிறைந்த ஒரு பேராசிரியராகவும் அதனுடைய தலைவராகவும் இருந்தவர் டிகேபி வரதராஜன் என்பவர். அவர் பிஜி டெக்கிலிருந்து பிஜி ஆர்ட்ஸுக்கு வந்தார். வந்த நேரத்தில் ஏகப்பட்ட போராட்டங்கள், அதாவது நான் டீச்சிங் ஸ்டாஃப்
போராட்டங்கள் என்பதெல்லாம் நடந்ததெல்லாம் அந்த நேரத்தில் நாங்கள் என்எஸ்எஸ்எஸ்எல் இருக்கக்கூடியவரெல்லாம் அவருக்கு எவ்வளவு தூரம் ஆதரவு வழங்கினோம் என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது அவருடைய மனத்தின்மை மிக நாம் இன்றைக்கும் எண்ணி பாராட்ட வேண்டியிருக்கிறது. அவர் ஒரு நாள் பேசி கொண்டிருக்கிற பொழுது, எதற்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்களா என்று கேட்ட பொழுது அவர் டிராவலிருந்து ஒரு கைத்துப்பாக்கி எடுத்து மேலே வைத்தார். எதையும் எதிர்பார்த்தா நான் காத்திருக்கிறேன் என்று வைத்தார். எனவே அப்படிப்பட்ட பேராசிரியர்களோடு இருந்ததும், அப்படிப்பட்ட பேராசிரியர்களோடு பழகி இருந்ததும் மிகுந்த இன்றைக்கும் நான் முன்னாலே கூட ஒரு இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எக்கனாமிக்ஸில் வந்த மிஸ்ஸஸ் நடராஜன் என்பவர் எங்களுடைய தெருவிலேயே குடியிருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் எனக்கு நான் புத்தகம் போட்டிருந்த தியாகமுல்லை என்ற ஹவுஸ்மேடு மேகசினுக்கு ஹவுஸ்மேட் ஹேண்ட் மேகசினுக்கு அவர் கொடுத்த ஆதரவும் இன்றைய தினம் நினைக்க தோன்றுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு டவுன் ஹாலிலிருந்து கல்லூரி வரைக்கும் அழைத்து சென்று எனக்கு உதவிய என்னுடைய இனிய நண்பர் திரு கிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கும் நான் அவரோடு தொடர்பில் இருக்கிறேன். நல்ல நண்பரோடு நாங்கள் இருவரும் பழகி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நண்பர்களை நினைத்து பார்க்கின்ற பொழுது தோழிகளும் அதே நேரத்தில் தோழர்களும் இன்றைக்கும் நினைத்து பார்க்கின்ற எண்ணங்களெல்லாம் பார்க்கணும் மனது ஆசைப்படுகிறது. 75 வயதிலே நாம் இன்றைக்கு நம்முடைய கிளாஸ்மேட்ஸ்களை நினைக்கின்ற பொழுது அவர்கள் உயிரோடு இருக்கின்றவர்களே மிக குறைவாக போய்விட்டது நினைக்கிற பொழுது நம்முடைய நாளும் நெருங்கிவிட்டது என்று நினைக்க தோன்றுகின்றது. எனவே இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வதால் நல்ல நண்பர்களை பெறுங்கள். சொல்வார்கள், அந்த காலத்திலே சொல்வார்கள், புக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி ஃபியூ அண்ட் குட் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி நல்ல நண்பரோடு பழகுங்கள், நல்ல பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நட்பு நீண்ட காலம் தொடர வேண்டும் என்று நீங்கள் நன்றாக அவர்களோடு நட்போடு பழகுங்கள். எப்பொழுதும் நன்மையை விளையும். நன்றி, வணக்கம்.